அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1இல் 2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 சரியா தவறா என கூறுக. கணக்கு எண் 2லேயே ஒரு 5 கணித கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் சரியா தவறான்னு செக் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். முதல் கணக்கு 3 1/2 என்பதை 3 + 1/2 எனவும் எழுதலாம். இது ஒரு கலப்பு பின்னம். 3 1/2 அப்படிங்கிறது கலப்பு பின்னம். இதில் 3 முழு எண் பகுதி, 1 தொகுதி, 2 பகுதி. ஒரு கலப்பு பின்னத்தை முழு எண் மற்றும் தகு பின்னங்களின் கூடுதலாக எழுத முடியும். நம்ம முன்னாடி கணக்கில் தான் பார்த்தோம். இப்போ இதில் முழு எண் 3, தகு பின்னம் 1/2 அவற்றின் கூடுதலாகத்தான் எழுதியிருக்காங்க. ஸோ முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும். இது தவறு. ஒரு சில சமயங்களில் உருவாகலாம், ஆனால் எல்லா நேரங்களிலும் 2 தகு பின்னங்களின் கூடுதல் தகா பின்னமாக அமைய வாய்ப்பில்லை. ஏன்னா 1/3 + 1/3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவை இரண்டுமே தகு பின்னங்கள் தான். கூடுதல் பாருங்கள், இது ஓரின பின்னங்கள். ஸோ பகுதி 3 சேம் வச்சுக்க முடியும். தொகுதி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 2. இப்போ 2/3ங்கிறதும் தகு பின்னம் தான். ஆகவே இந்த கூற்று தவறு. மூன்றாவது கூற்று பாருங்கள். 13/4 கலப்பு பின்னம் 3 1/4 ஆகும். செக் பண்ணிக்கலாம். 13/4 அப்படிங்கிறது ஒரு தகா பின்னம். பகுதியை காட்டிலும் தொகுதி பெரிய மதிப்பாக இருந்ததுன்னா அது தகா பின்னம். ஒரு தகா பின்னத்தை கண்டிப்பாக கலப்பு பின்னமாக மாற்றலாம். எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். 13ஐ 4ஆல் வகுக்கணும். 4வது வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 1 4 4 2 நாங்க 8 3 நாங்க 12. இப்போ 3 முறை இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்கும். மீதி ரிமைண்டர் 1. ரிமைண்டர் வர்றது தொகுதியிலையும் ஈவு அப்படிங்கிறத முழு எண் பகுதியிலையும் வகுத்தி எப்பயும் பகுதியில் வச்சுக்கணும். இப்போ 3 1/4 அப்படிங்கிறது சரி தான். இப்போ மூன்றாவது கூற்று சரி. நான்காவது கூற்று தகா பின்னத்தின் தலைகீழ் எப்போதும் ஒரு தகு பின்னமாக இருக்கும். இது சரி. தகா பின்னம் அப்படின்னா பகுதியில் சிறிய எண்ணாகவும் தொகுதியில் பெரிய எண்ணாகவும் இருக்கும். இதனுடைய தலைகிழி பாருங்கள் 7/9. இப்போ தகா பின்னத்தின் தலைகிழி தகு பின்னமாக மாறிடுச்சு. அப்போ இது கரெக்டு. ஐந்தாவது கணக்கு 3 1/4 பெருக்கல் 3 1/4 சமம் 9 1/16. 2 கலப்பு பின்னங்களின் பெருக்கல் கொடுத்துருக்காங்க. சரியா அப்படின்றத பார்த்துடலாம். கலப்பு பின்னங்களின் பெருக்கலின் போது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெருக்கிக்கலாம். 12 12 + 1 13. ஸோ 13/4 பெருக்கல் 13/4. ஏன்னா இதுவும் அதே தானே. ஸோ 13/4. இரு பின்னங்களின் பெருக்கல் என்ன பண்ணணும்? தொகுதியும் பெருக்கி தொகுதியில் போட்டுக்கணும். பகுதியும் பெருக்கி பகுதியில் போட்டுக்கணும். 13 × 13 169. 4 × 4 16. இப்போ இந்த தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும். 169 16ஆல் வகுத்துக்கலாம். ஒரு முறை இருக்குது. ஒரு 16 கழிச்சோம்னா 0. ஒரு நம்பரை இறக்கி எழுதும்போது 9. இறக்கி எழுதுனதுக்கப்புறம் பார்க்கணும், ஒரு முறை கூட இல்லை. ஸோ 0. ஈவு அப்படிங்கிறத முழு எண்லேயும் மீதிய தொகுதியிலையும் நம்ம வகுக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணை பகுதியிலையும் போட்டுக்கணும். இப்போ 10 9/16 அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். இங்கே 9 1/16ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் தவறு. பயிற்சி 1.1இல் 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.